Hello LPKPs, Little Pot Kodipani channel members, viewers and subscribers அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு வெப்சைட் வந்து ரொம்ப ஃபேமஸா ட்ரெண்டிங்ல வந்து போயிட்டு இருக்கு. இந்த வெப்சைட்டோட நேம் வந்து Hitachi Money Spot ATM.com. சோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக நம்மளால ஒரு மாசத்துக்கு வந்து 50,000 வரைக்கும் இந்த பாசிவ் இன்கம் ஐடியா மூலமா சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். சோ நம்ம டே டு டே லைஃப்ல மணி வந்து வித்ட்ரா பண்றதுக்கு பேங்க்குக்கு வந்து போவீங்க, இல்ல கொஞ்சம் பக்கத்துல வந்து ஏதாவது ஒரு ஏடிஎம் சென்டர்ல போய் நம்ம கேஷை வித்ட்ரா பண்றதுக்கு வழியை பார்ப்போம். இப்போ ரீசெண்டா ஆர்பிஐ கொடுத்த ரூல் என்னன்னா 5 டிரான்சாக்ஷன்ஸ் வரைக்கும் ஒரு மந்த்ல வந்து ஃப்ரீயா நீங்க வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் வந்து 23 ரூபாய் வந்து சார்ஜ் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த ஏடிஎம் வழியா வித்ட்ரா பண்ணும்போது ஹிடன் ஃபீஸ் உங்களுக்கு வந்து நிறையவே இருக்கும். நம்மள பல பேர் வந்து இதை கண்டுக்கவே மாட்டோம். சீக்கிரமா நமக்கு அமௌண்ட் கிடைச்சா போதும் அப்படின்னு அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டு கிளம்பிட்டே இருப்போம். சோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு டிரான்சாக்ஷனுக்கு வந்து 15 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளையில வந்து 200 டிரான்சாக்ஷன்ஸ் 300 டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா ஒரு மாசத்துக்கு வந்து 50,000 இருந்து 1,00,000 ஆன் ஆவரேஜ் உங்களால வந்து ஏர்ன் பண்ண முடியும். நான் சொல்ற கணக்கு வந்து எப்பவுமே வந்து சாத்தியம் கிடையாது. அண்ட் இது ஒரு நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் KFCக்கு வந்து நீங்க வந்து பிரான்சைசியா இருக்கணும்னு விரும்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு வந்து ரெடி பண்ணிட்டு அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அவங்க அவங்களுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு தனி செட்டப் தனி மாடல்னு வச்சிருப்பாங்க. இதே மாதிரி தான் இந்த ஹிட்டாச்சி மணி ஸ்பாட் ஏடிஎம்மும் ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்க. சோ அவங்க கொடுத்திருக்கிற ஃபார்மை வந்து நீங்க வந்து ஃபில்அப் பண்ண போறீங்க. அதுக்கு பிறகு அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து கால் பேக் வரும், இல்ல மெயில வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. இது எதுவுமே வேண்டாம், எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்து ப்ரொசீஜர் வந்து நடக்கணும் அப்படின்னா நீங்க அவங்களுடைய இமெயில் ஐடிக்கோ இல்ல அவங்களுடைய டோல் ஃப்ரீ நம்பருக்கோ டைரக்டாவே கான்டாக்ட் பண்ணி அவங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் மீட் அவுட் பண்ணிருங்க. சோ அவங்களுடைய ட்ரைனிங் ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ரொம்ப தெளிவா கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அதாவது ஏடிஎம் வந்து என்ன சைஸ்ல வந்து இருக்கணும், பக்கத்துல உள்ள டிஸ்பிளே போஸ்ட் ஆர் லாலிபாப் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து என்ன சைஸ்ல வந்து இருக்கணும், அமௌண்ட் வந்து எப்படி லோட் பண்ணணும், என்னெல்லாம் பேங்க்ஸ் கூட அவங்களுக்கு வந்து கொலாபரேஷன்ஸ் இருக்கு, ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்தா எப்படி வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. நீங்க தேவைப்பட்ட ஒரு சிசிடிவி கேமராவும் ஒரு வாட்ச்மேனும் சேஃப்டி பர்பஸ்க்காக வைக்கலாம். இந்த கம்பெனி கம்ப்ளீட்டா ஒரு லீகலான கம்பெனி. அகைன் இந்த பிசினஸ் நீங்க பண்றதும் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம் தான். கேட்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? சோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த ஹிட்டாச்சி மணி ஸ்பாட் ATM.com உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். சோ இந்த வெப்சைட் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து Hitachi Money Spot ATM.com. சோ இந்த லோகோ வந்து பாத்துக்கோங்க. கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. 10,000 ஒயிட் லேபிள் ஏடிஎம்ஸ் WLAs வந்து ஃபங்க்ஷன் ஆகியிருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. 28 ஸ்டேட்ஸ்ல வந்து ஆபரேட் பண்றதாகவும் 6 யூனியன் டெரிட்டரிஸ்ல வந்து இவங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. 570 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து கவர் பண்ணிருக்காங்க. இது போக 8,000 பிளஸ் பிரான்சைசிஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. சோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து டெக்னிக்கல் டீடைல்ஸ் வந்து அவ்வளவா வந்து கொடுக்கல. ஆனா நீங்க கொஞ்சம் கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரிஸை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய ஏடிஎம் சர்வீசஸ் செக்ஷன்ல வந்து கோத்ரூ பண்ணும்போது இதுல ஒரு செக்ஷன் இருக்கு, அவங்களுடைய லிஸ்ட் ஆஃப் பேங்க்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதை வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து இந்தியாவில் உள்ள நிறைய பேங்க்ஸ் கூட கனெக்ஷன் ஆர் மேபி கொலாபரேஷன் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நார்த் இந்தியாவா இருந்தா அகமதாபாத் மெர்கன்டைல் கோஆபரேட்டிவ் பேங்க் லிமிடெட் வந்து இருக்கு, ஸ்ரீ வசவம்பா கோஆபரேட்டிவ் பேங்க் லிமிடெட் இருக்கு, குர்லா நாகரிக் சஹாகாரி பேங்க் அப்படின்னு வந்து இருக்கு. இது போக நிறைய பேங்க்ஸ் வந்து இருக்கு. நீங்க வந்து சவுத் இந்தியாவா இருந்தா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், இந்தியன் பேங்க், இப்படி நல்ல ரெப்யூட்டட் பேங்க்ஸ் எல்லாம் வந்து கொலாபரேஷன்ல வந்து இருக்காங்க. சோ இதுல நீங்க வந்து ரெண்டு பண்ணலாம். அதாவது வந்து நீங்க ஒரு பிரான்சைசியா வந்து இருக்கலாம். பிரான்சைசி அப்படிங்கிற வந்து ஒரே ஒரு ஏடிஎம் சென்டர் வந்து செட் பண்றது. சோ இதுல வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் அவசியமே இல்லை. நீங்க அவங்க கிட்ட டைரக்டா கான்டாக்ட் பண்ணா கூட அவங்க மேபி வந்து உங்களை வந்து கனெக்ட் பண்ணி அவங்க என்னெல்லாம் டீடைல்ஸ் வந்து வாங்கணுமோ அவங்க வந்து வாங்கிக்குவாங்க. இதுல தெளிவா கொடுத்திருக்காங்க, நீங்க வந்து மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 2 lakhs வந்து பண்ண போறீங்களா, இதுக்கு நீங்க வந்து ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சோ எஸ்ன்னு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அக்செப்டே ஆகும். சோ இந்த அமௌண்ட்டையும் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து இந்த பிசினஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்க மாஸ்டர் பிரான்சைசியாவும் இருக்கலாம். அதாவது வந்து 2 இல்ல 2க்கும் மேற்பட்ட ஏடிஎம் சென்டர்ஸ் வந்து நீங்க வந்து செட்டப் பண்ணலாம். அதுக்கு வந்து சில ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க.
அதாவது ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து கனெக்ட் பண்ணும், அதுக்கு பிறகு எக்ஸ்பர்ட்டோட ஒரு கனெக்ஷன் ஆர் மேபி மீட்டிங் வந்து இருக்கும், அதுக்கு பிறகு அக்ரிமெண்ட்டை வந்து நீங்க வந்து சைன் பண்ண வேண்டியிருக்கும், அதுக்கு பிறகு அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ், ப்ரொசீஜர்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து இந்தியால மட்டும் இல்ல, நமக்கு வந்து குளோபல் நெட்வொர்க்லயும் வந்து அவைலபிளா இருக்காங்க. ஆக்சுவலா இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே நான் வந்து கிராஸ் செக் பண்ணி பார்த்துட்டேன். பிரேசில், கனடா, மெக்சிகோ, யூஎஸ்ஏ எல்லா லிங்க்ஸும் வந்து ரீடைரக்ட் ஆகுது, ப்ராப்பரா வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஈவன் வந்து நமக்கு ஏஷியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஆப்ரேட் பண்றாங்க, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்து ஆப்ரேட் பண்றாங்க, எல்லாத்துக்கும் வந்து கிளிக்கபிளா ஒரு ரீடைரக்ட் லிங்க் வந்து வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி பேங்க்ஸ் கூட நீங்க வந்து கோ பிராண்ட் வந்து பண்ணலாம். சோ இப்படி வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொலாபரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையவே கூடும். சப்போஸ் இந்த ஏடிஎம் சென்டரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி மேபி அட்வர்டைஸ்மெண்ட் வழியாவும் நீங்க வந்து சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பர்டிகுலர் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. சோ இதுல வந்து பிராண்டை வந்து நீங்க வந்து பிளேஸ் பண்ண வேண்டியிருக்கும், அதே மாதிரி இங்க வந்து பிராண்ட் வந்து பிளேஸ் பண்ண வேண்டியிருக்கும், இங்க இப்படி வந்து ஒவ்வொரு லொகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அகைன் இந்த பிராண்டை வந்து பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட மீட்டிங்ல வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அல்டிமேட்லி நீங்க ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணிருக்கீங்க, அதனால கண்டிப்பா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. மீடியா கவரேஜ் அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து இவங்களுடைய ஹிஸ்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னால அவங்க என்னெல்லாம் டெக்னாலஜிக்கல் சர்வீசஸ்ல வந்து அவங்க வந்து எக்ஸல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற வந்து காமிச்சிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு மைண்ட்ல வந்து ஏதாவது ஒரு டெக்னிக்கல் லெவல் கொஸ்டின் இருக்கு அப்படின்னா ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. உண்மையிலே வந்து எல்லா கொஸ்டின்ஸும் வந்து ரொம்ப தெளிவா வந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க. கான்டாக்ட் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வந்து இருக்கு, கம்ப்ளைண்ட் ஃபார்ம் கூட கொடுத்திருக்காங்க. தேவைப்பட்டா நீங்க வந்து அவங்களுடைய இமெயில் ஐடியை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களுடைய டோல் ஃப்ரீ நம்பரை வந்து எப்பவுமே கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து பேசிக்கலி ஃப்ரம் பிரோஸ் ஷா நகர், மும்பை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து கிளியர் கட்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது போக வெப்சைட்லயும் நமக்கு வந்து டீடைல்ஸ் வந்து இருக்கு. இது கம்ப்ளீட்லி ஒரு லீகல் கம்பெனி. ஸோ இதை பத்தி நம்ம வந்து கூகுள்ல வந்து சர்ச் பண்ணலாம். ஹிட்டாச்சி மணி ஸ்பாட் ATM.com ரிவ்யூஸ் இல்ல வந்து ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணலாம். நமக்கு சில ரிவ்யூஸ் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ வந்து justdial.com, இது போக reddit.com, இது போக ambitionbox.comலயும் ரிவ்யூஸ் வந்து இருக்கு. இந்த ரிவ்யூஸ் வந்து கோத்ரூ பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஃபேஸ்புக்ல வந்து அவங்க ஆக்டிவ்ல இருக்காங்க. ஹிட்டாச்சி மணி ஸ்பாட் ATM 598 லைக்ஸ், 624 ஃபாலோவர்ஸ். ஆக்சுவலா இவங்களுடைய பேரண்ட் வெப்சைட் வந்து prigaindia.com, ரிவ்யூஸ் வந்து எதுவுமே இல்லை. இவங்க வந்து ஒரு பிசினஸ் சொல்யூஷன் சர்வீஸ் ஓரியன்டட் கம்பெனி. ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஹிட்டாச்சி மணி ஸ்பாட் ATM டீடைல்ஸ் வந்து இருக்கு. இதே மாதிரி பிரான்சைஸ் பூமி.comல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது, நீங்க வந்து 2,20,800 rupeesல இருந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் இந்த வெப்சைட்டுக்கு நீங்க வந்து பிரான்சைசியா இருக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. 2 மாடல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. நீங்க வந்து ஏடிஎம் மட்டும் செட் பண்றதா இருந்தா 2,20,800 நீங்க வந்து டெபாசிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுல வந்து பாருங்க, நான் ரீஃபண்டபிள் அப்ஃப்ரண்ட் ஃபீ வந்து 60,000 வந்து சார்ஜ் பண்றாங்க. பட் இதுல வந்து ஏடிஎம் பிளஸ் கஸ்டமர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மாடல் நீங்க செட் பண்றதா இருந்தா, அதாவது ஒரு காம்போ பேக்கேஜா நீங்க வந்து செட் பண்றதாக இருந்தா நீங்க வந்து 3 லட்சம் பக்கத்துல வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுல வந்து ரீஃபண்டபிள் டெபாசிட் வந்து 70,000 பக்கத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு இதுல வந்து நம்பிக்கை இல்லை. ஒரு அமௌண்ட் நீங்க டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ அது வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நீங்க ப்ரிப்பேர்டா இருந்துக்கோங்க. ஸோ ரிவ்யூஸ் வந்து கோத்ரூ பண்ணலாம். இப்போ வந்து justdial.comல வந்து 3.1 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அவுட் ஆஃப் ஒரு 5 ரேட்டிங் வந்து இருக்கு. டீடைல்ஸ் பெருசா இல்ல, ஆனா வந்து ரேட்டிங்ஸ் மட்டும் தான் இருக்கு. நீங்க reddit.comல வந்து கோத்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் நிறையவே கிடைக்கும். ஆக்சுவலா இவங்க சார்ஜ் பண்றது வந்து 2 lakh rupees, பட் இன் ரியாலிட்டி 3 lakh rupees பக்கத்துல வந்து வந்துரும். மிஸ்லினியஸ் ஃபீஸ் அது இதுன்னு சேர்த்து நீங்க வந்து 3 lakh rupees வந்து டெபாசிட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல சில பேர் வந்து கேரளா, கர்நாடகால வந்து செட் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. மாசம் வந்து அவருக்கு வந்து 8,000 பக்கத்துல வந்து கிடைச்சிருக்கு. அந்த கடையோடைய வாடகைக்கே வந்து 5,000 வந்து போயிட்டு, எலக்ட்ரிசிட்டி பில் வந்து 1,200 பக்கத்துல வந்து இருக்கு. சரி, போக போக எப்படி வந்து போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படிங்கறத ஷேர் பண்ணிருக்காங்க. சோ ஒரு ரிவ்யூ பார்த்த உடனே இப்படித்தான் நமக்கும் நடக்கும் அப்படிங்கறது வந்து கிடையாது. மேபி நீங்க ஒரு ரூரல் ஸ்பாட்டை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க, அங்க ஏடிஎம்க்கு ரொம்பவே டிமாண்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை விட கூட ஏர்ன் பண்ணலாம். சோ சில பேர் ஷேர் பண்ணது ஒரு நாளைக்கு வந்து 50 டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. ஆனா ambitionbox.comல வந்து ரிவ்யூஸ் வந்து கோத்ரூ பண்ணும்போது 1 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் வந்து கிடைச்சிருக்கு. இதுல ஒருத்தர் வந்து கமெண்ட் வந்து ஹிந்தி லாங்குவேஜ்ல வந்து கொடுத்திருக்காங்க. அதை நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம். சோ ரொம்ப பேட் சர்வீஸ். யாருமே வந்து இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு வந்து அமௌண்ட் டெபாசிட் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த கமெண்ட்டை வந்து நான் வந்து அக்ரி பண்ணல. ஏன் அப்படின்னா
நீங்க எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டு தான் ஒரு மெயின் கம்பெனிக்கு வந்து பிரான்சைசியா நீங்க வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அப்படின்னா அவங்க அவங்களுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் வந்து சொல்லதான் செய்வாங்க. நீங்க இந்த பிசினஸ் வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற வந்து உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், உங்களுடைய நடவடிக்கையில தான் இருக்கு. சோ சும்மா இந்த கம்பெனியை வந்து பிளேம் பண்றதுல எந்தவித நியாயமும் இல்ல. சோ இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கான்டாக்ட் செக்ஷன் வந்து ப்ராப்பரா இருக்கு. டோல் ஃப்ரீ நம்பர், அஃபிலியேஷன் அட்ரஸ், பின்கோடு, லைவ் கூகுள் மேப் லொகேஷன் எல்லாமே வந்து ரொம்ப கிளியர் கட்டா இருக்கு. இவங்க பக்கா லீகலான கம்பெனி. நீங்க இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக, இந்த பாசிவ் இன்கம் ஐடியா மூலமாக உங்களால அஷர்டா 50,000 வந்து ஏர்ன் பண்ண முடியாட்டியும், பட் நீங்க ஒரு ரூரல் ஏரியா வந்து சூஸ் பண்ணி நீங்க கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து ஏர்ன் பண்ண முடியும். நம்ம பார்த்த யூசர் ரிவ்யூஸ், எக்ஸ்பீரியன்சஸ் வந்து உங்களுக்கும் பொருந்தும்னு அவசியம் இல்ல. எந்த ஒரு பெரிய கம்பெனிக்கும் நீங்க பிரான்சைசியா ஆகணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இன் ரியாலிட்டி 4 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எடுத்துட்டு அதுக்கு பிறகு ஒரு டீசன்ட் சம் ஆஃப் மணி மாசம் மாசம் உங்களால ஏர்ன் பண்ண முடியும். சோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தின உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், குவெஸ்டன்ஸ், குவெரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சோ இந்த யூஸ்ஃபுல் ஜெனுவின் ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டில உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி ஆர்னிங்.